ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 மார்க்ல அடிக்கடி கேட்கக்கூடிய லாப நட்ட அறிக்கை கணக்குகளை தான் இப்ப பார்க்க போறோம். நான் போர்டுல 4 கணக்குகளை எழுதியிருக்கேன். இந்த 4 கணக்குகளுமே லாப நட்ட அறிக்கை போட்டு லாபமா நட்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கிற கணக்குகள் தான். ஒவ்வொன்றா இப்ப பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1, பின்வரும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும். விவரம் ரூபாய். ஆண்டு தொடக்கத்தில் முதல் 1 ஏப்ரல் 2016 2 லட்சம். ஆண்டு இறுதியில் முதல் 31 மார்ச் 2017 3,50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 70,000. அவ்வாண்டின் எடுப்புகள் 40,000. இந்த கணக்கை போடுறதுக்கு முன்னாடி இந்த கணக்காண்டு எந்த டேட்ல தொடங்கி எந்த டேட்ல முடியுதுங்கிறத பாத்துக்கணும். 2016 ஏப்ரல் 1 தொடங்கி 2017 மார்ச் 31ஆம் தேதியோட முடிவடையுது. அப்போ தலைப்புல 2017 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ தலைப்பு எழுதியாச்சு. அடுத்தது இந்த கணக்குக்கான படிவத்தை எழுதிக்கலாம். படிவம் ரொம்ப எளிமையானதுதான். படிவம் எழுதியாச்சு. இறுதி முதல் கூட்டுக எடுப்புகள் ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுறணும். அடுத்தது கழிக்க கூடுதல் முதல். வந்த ஆன்சருக்கு பேரு சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்தது கழிக்க தொடக்க முதல். கடைசியா லாபமா நட்டமா அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிச்சு எழுதணும். இப்போ கணக்கை பார்த்து ஒரு அமௌண்டா இதுல எழுதுவோம். ஆண்டு தொடக்கத்தில் முதல் 2 லட்சம். அப்போ தொடக்க முதல்னு தெரியுது நம்மளுக்கு. இந்த தொடக்க முதலுக்கு நேரா இந்த 2 லட்சத்தை எழுதிக்கலாம். ஆண்டு இறுதியில் முதல் 3,50,000. இது இறுதி முதல். அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 70,000. கூடுதல் முதலுக்கு நேரா 70,000 எழுதிக்கலாம். அவ்வாண்டின் எடுப்புகள் 40,000. இப்போ இறுதி முதலையும் எடுப்புகளையும் கூட்டணும். 3,50,000 40,000 கூட்டணும்னாக்கா 3,90,000. இந்த 3,90,000 நேரம் நம்ம எதுவுமே எழுத மாட்டோம். அடுத்தது கழிக்க கூடுதல் முதல். 3,90,000 இருந்து 70,000 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 3,20,000. இந்த 3,20,000 தான் நம்ம பேர் கொடுத்திருக்கோம் சரி கட்டப்பட்ட இறுதி முதல்னு. இருந்து 2 லட்சத்தை மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 1,20,000. சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பராகவும் தொடக்க முதல் வந்து சின்ன நம்பராகவும் இருந்ததுனால நம்ம டைரக்டா கழிச்சிட்டோம். அதனால வந்திருக்கக்கூடிய ஆன்சர் வந்து லாபம் தான். அதனால நட்டத்தை அழிச்சிடலாம். லாபம் 1,20,000. அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 2, பின்வரும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கணக்கிடவும். 2018 ஏப்ரல் 1 முதல் 1,60,000. அது தொடக்க முதல். 2019 மார்ச் 31 முதல் 1,50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 25,000. அவ்வாண்டின் எடுப்புகள் 30,000.
மார்ச் 31 முதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலே இது வந்து இறுதி முதல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கூடுதல் முதல், அடுத்தது எடுப்புகள். இப்ப ஃபர்ஸ்ட் தலைப்பு எழுதணும். இறுதி முதல்ல என்ன டேட் கொடுத்திருக்காங்களோ அதை போட்டு நம்ம தலைப்பு எழுதணும். இறுதி முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய டேட்டை பயன்படுத்தி தலைப்பு எழுதிட்டோம். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை விவரம் ரூபாய். அடுத்தது படிவம் எழுதணும். படிவம் வந்து நம்மளுக்கு மனப்பாடமா இருக்கணும். இறுதி முதல், அடுத்தது கூட்டுக எடுப்புகள், அடுத்தது ஒரு லைன் விட்டுறணும். அடுத்தது கழிக்க கூடுதல் முதல், வந்த ஆன்சருக்கு பேர் வந்து சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்தது கழிக்க தொடக்க முதல், அதுக்கப்புறம் நம்ம தான் லாபமா நட்டமா அப்படிங்கிறத கவனிச்சு எழுதணும். இப்ப படிவம் எழுதியாச்சு. ஒவ்வொரு அமௌண்ட்டையும் பார்த்து நம்ம கணக்கு. ஃபர்ஸ்ட் இறுதி முதல் கொடுத்திருக்காங்க. இறுதி முதல் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். மார்ச் 31 முதல் கொடுத்திருக்கிறதா இறுதி முதல் 1,50,000. எடுப்புகள் 30,000. இறுதி முதலோட எடுப்புகளை கூட்டணும். 1,50,000 30,000 கூட்டணும்னாக்கா 1,80,000. இந்த 1,80,000 நேரம் நம்ம எதுவும் எழுத மாட்டோம். கழிக்க கூடுதல் முதல், கணக்குல கூடுதல் முதல் வந்து 25,000 கொடுத்திருக்காங்க. கூடுதல் முதல்ல கழிக்கணும். 1,80,000 இருந்து 25,000 போயிடுச்சுனாக்கா 1,55,000. இதுதான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அதுல இருந்து தொடக்க முதல்ல கழிக்கணும். கழிக்க தொடக்க முதல் எழுதியாச்சு. கணக்குல தொடக்க முதல் 1,60,000. ஏப்ரல் 1 டேட் கொடுத்திருக்காங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து தொடக்க முதல். 1,55,000 மேல இருக்குது. 1,60,000 கீழே உள்ள அமௌண்ட். இப்ப சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ண முடியாது. அதனால வந்திருக்கக்கூடியது நட்டம் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால லாபத்தை நான் அழிச்சிட்டேன். வரக்கூடியது வந்துட்டு நட்டம் தான். ஏன்னா மேல சரி கட்டப்பட்ட இறுதி முதல் சின்ன நம்பராகவும், தொடக்க முதல் வந்து அதை விடவும் பெரிய நம்பராகவும் இருக்கிறதுனால வரக்கூடியது நட்டம் தான். இந்த நட்டத்தை வந்து தொடக்க முதல்ல இருந்து இறுதி சரி கட்டப்பட்ட இறுதி முதல கழிச்சுட்டு எழுதிடணும். தொடக்க முதல் 1,60,000 இருக்குது. சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 1,55,000 இருக்குது. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு 5,000 கிடைக்கும். 5,000 எழுதிடணும். இங்க நட்டம்னு எழுதிக்கணும். அடுத்த கணக்கு பயிற்சி 1. கீழ்காணும் விவரங்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். ஆண்டின் தொடக்க முதல் ஏப்ரல் 1, 2018 5 லட்சம். ஆண்டின் இறுதி முதல் மார்ச் 31, 2019 8,50,000. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 1,20,000. அவ்வாண்டில் எடுப்புகள் 70,000. இப்ப இறுதி முதல் கொடுத்திருக்க அந்த டேட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கோட தலைப்பை எழுதிக்கலாம். (2019) மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை.
ரைட் நம்ம எழுதிட்டோம். அடுத்தது படிவத்தை எழுதிக்கலாம். இறுதி முதல் கூட்டுக எடுப்புகள் ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கழிக்க கூடுதல் முதல் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அடுத்தது கழிக்க தொடக்க முதல் கடைசியா லாபம் அல்லது நட்டம்னு படிவத்தை நம்ம எழுதிட்டோம். அடுத்தது கணக்கை பார்த்து அமௌண்ட் எல்லாம் இதுல ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இறுதி முதல். இறுதி முதல் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல இல்ல செகண்ட் லைன்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் லைனை பார்த்து தொடக்க முதல் அமௌண்ட் இங்க எழுதிடக்கூடாது. இறுதி முதல் 8,50,000. எடுப்புகள் 70,000. இறுதி முதலையும் எடுப்புகளையும் ஆட் பண்ணோம்னாக்கா 9,20,000 வருது. அதுல இருந்து கூடுதல் முதல கழிக்கணும். கணக்குல கூடுதல் முதல் 1,20,000 கொடுத்துருக்காங்க. $9,20,000 1,20,000 மைனஸ் பண்ணோம்னாக்கா 8 லட்சம். அதுதான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்தது தொடக்க முதல மைனஸ் பண்ணணும். கணக்குல தொடக்க முதல் 5 லட்சம். இந்த கணக்குல சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பராகவும் கழிக்க வேண்டிய தொடக்க முதல் சின்ன நம்பராகவும் இருக்கிறதுனால நம்ம ஈஸியா மைனஸ் பண்ணிட்டோம். ஆன்சர் 3 லட்சம் கிடைச்சது. கிடைச்ச இந்த 3 லட்சம் வந்து லாபம் தான். அதனால நட்டத்தை நம்ம அழிச்சிடலாம். லாபம் 3 லட்சம். அடுத்த கணக்கு பயிற்சி 2. பின்வரும் தகவல்களில் இருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். 2018 ஜனவரி 1 அன்று முதல் 2,20,000, 2018 டிசம்பர் 31 அன்று முதல் 1,80,000, அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 40,000, அவ்வாண்டில் எடுப்புகள் 50,000. ஃபர்ஸ்ட் தலைப்பை எழுதிக்கலாம். எங்க வந்து இறுதி முதல் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து நம்ம தலைப்பு எழுதுறதுக்கான டேட்டு. இப்போ இது வரைக்கும் போட்ட 3 கணக்குகள் மாதிரி இல்லாம இதுல வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் முடிகிற கணக்காண்டா கொடுத்துருக்காங்க. 2018 ஜனவரி 1 அன்று முதல் அப்படின்னாக்கா இது வந்து தொடக்க முதல். ஜனவரி 1 அன்னைக்கு கணக்காண்டு ஆரம்பிச்சு அதே வருடம் டிசம்பர் 31ஓட அந்த கணக்காண்டு முடியுது. அப்ப இது வந்து இறுதி முதல். இப்ப தலைப்பு எழுதியாச்சு. இவ்வளவு பெரிய தலைப்பு எழுதுறது கஷ்டமா இருந்தா கூட வெறுமனே லாப நட்ட அறிக்கை அப்படின்னாவது போட்டுட்டு நம்ம கணக்கு ஆரம்பிக்கணும். இப்ப படிவத்தை எழுதிக்கலாம். இறுதி முதல் டிசம்பர் 31 அன்றைய முதல் தான் எழுதணும். 1,80,000. எடுப்புகள் 50,000. கூடுதல் முதல் 40,000. தொடக்க முதல் ஜனவரி 1 அன்றைய முதல் 2,20,000. சரி கட்டப்பட்ட இறுதி முதல்ல இருந்து தொடக்க முதல கழிக்கணும். ஆனா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் வந்து சின்ன நம்பராகவும்
தொடக்க முதல் வந்து பெரிய நம்பராகவும் வந்திருக்குது. அதனால நம்மளுக்கு கிடைக்க போறது நட்டம் தான். லாபத்தை நான் அழிச்சிடுறேன். எவ்வளவு நட்டம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரிவர்ஸ்ல கழிக்கணும். தொடக்க முதல்ல இருந்து இறுதி முதல மைனஸ் பண்ணி போடணும். இங்க 2,20,20,000 இருக்கு, இங்க 1,90,000 இருக்குது. மைனஸ் பண்ணோம்னாக்கா 30,000. நட்டம் 30,000. நான் அந்த கிரீன் கலர்ல போட்டிருக்க இந்த 2 கணக்குலயுமே லாபம் வந்துருச்சு. இந்த ப்ளூ கலர்ல நான் எழுதியிருக்க இந்த 2 கணக்குலயும் நட்டம் வந்திருக்குது. லாபம் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்கா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பராகவும் தொடக்க முதல் வந்து சின்ன நம்பராகவும் இருந்து அப்படியே டைரக்டா நம்ம கழிச்சு போட்டோம்னாக்கா அது லாபம். சரி கட்டப்பட்ட இறுதி முதல் சின்ன நம்பராகவும் கழிக்க வேண்டிய தொடக்க முதல் வந்து பெரிய நம்பராகவும் இருந்துச்சுனாக்கா அப்படியே டைரக்டா கழிக்க முடியாது. இப்படி ரிவர்ஸ்ல கழிக்கணும். அதனால இங்க வந்து நம்ம நட்டம்னு எழுதிக்கணும்.